Max. My device, my life. Coming soon. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. சார், வேட்பாளர் தமிழ்ச்செல்வி மீது அனுதாபால வீசுதனும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது. நீங்க எந்த நம்பிக்கையில நிக்கிறீங்க? EVM. பூவனம் அன்பு பூத்திருக்கும் மலர்வனம் பழமொழி தாண்டி பாராட்டை பெற்று வரும் மைம் கோபி அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ ஹலோ. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேச விரும்பல. முதல்ல இங்கே மேடையில் இருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல தங்கச்சிமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இயக்குனராக இருக்கிறதுக்கு தங்கச்சிமா பற்றி நிறைய பேசலாம். நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன். எங்கேயுமே நான் இயக்குனராக பார்க்கவே இல்லை தங்கையே. நிறைய படத்துக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கலாம், நிறைய வேலை பார்த்துருக்கலாம். ஆனால் எங்கள் கிட்டே இருக்கும்போது ஒரு அண்ணனாக தான் என்னை பார்த்தா. தங்கச்சிமா என்ன சொன்னாலும் அதில் ஒரு இனிமை இருக்கும். எங்கேயும் கடுமையாக வேலை வாங்கவே இல்லை. ரொம்ப இயல்பாக ஜாலியாக வேலை வாங்கியிருக்காங்க. முதல் டைம் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன். எனக்கே அதை பிடிக்கல. நான்லாம் டான்ஸ் ஆடியிருக்கேனா அப்படின்னு. ரொம்ப கஷ்டம். ஆனால் டான்ஸ் ஆடுத்தலாம். அதை ரொம்ப ஜாலியாக தங்கச்சிமா அதை ஆட சொல்லி உட்கார வச்சு கேமரா மட்டும் ஆடும், நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன். அப்படி தான் எடுத்தா தங்கச்சிமா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இங்கே அழகு என்பது என்ன அப்படின்னா, மனசு ரொம்ப அழகாக இருந்தாலே போதும் என்பது தான். இந்த மனசு ரொம்ப அழகான மனசு தங்கச்சிமாக்கு. அதனால தான் நாங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். வார்த்தை இனிமையாக இருந்தாலே போதும், காது இனிமையாகிடும் சொல்லுவாங்க. காதுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல. அது மாதிரி ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை தெரியாது எனக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. அந்த நேரத்துக்கு என்ன பண்ண சொன்னாலும் தங்கச்சி என்ன சொன்னாலும் ஓகே தான். அது நோவேன்னு வராது. பணம் கொடுப்பாங்களா, என்ன காஸ்ட்யூம் இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு, எதுவுமே கிடையாதுங்கய்யா. ஒரே விஷயம், பாசத்தின் அடிப்படை தான் இந்த படமே. அதனால் எவ்வளோ படம் பண்ணாலும் அந்த படத்தை நாங்கள் நடிச்சிட்டே இருப்போம். அதில் ஒரு சீன் நடித்தாலும் நடிப்போம். அதனால் இந்த புகழையெல்லாம் என் இயக்குனர் தங்கச்சிமாக்கி சாரும். தங்கையை வாழ்த்துக்கள், வாழ்க வல்லாண்டு. தங்கச்சிமாக்கிட்ட எப்போதுமே ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா, பாசிட்டிவாக மட்டும் பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரித்த முகம் இருக்கிற அது ரொம்ப அழகு. அதனால தான் ஆண்டவன் பல்ல வெள்ளையாக கொடுத்தான். அந்த சிரிப்பை ரொம்ப அழகாக காட்டணும். அதுக்கு தங்கச்சியெல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இந்த கோமதி என்ற பேர் என்னை விட்டு போவாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பொண்டாடி பேர் கோமதி. ரொம்ப அழகான பேர். ஆனால் கூப்பிடு பயமாக இருக்கும். எப்பொழுதுமே ஞாபகம் ஒரு பேர். அதுன்னா என் மனைவி. தாய்க்கு பின் தாரம் சொல்லுவேன். தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம். அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். தன் துன்பத்தை அவங்க வச்சுக்கிட்டு இன்பத்தை மட்டும் கொடுக்குறது தான் தாரம். கண்டிப்பாக வயிற்ற கிடிப்பாங்க, தெரியும். நான் குழந்தை பேர் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, என் கணவருக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு தான் பிள்ளைங்களே. அதான் சொல்கிறேன். இந்த தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம். தாய் ஒரு லெவலுக்கு மேலே பார்க்க முடியாது. தாரம் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த முழுமையாக பார்த்த தாரத்துக்கு எப்போதுமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நிறைய உண்மையாக இருந்திருக்கும். அதனால் இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான விஷயம். இந்த உலகம் இயங்கிறது பெண்ணால் மட்டுமே. என் தாய் என்னை கருவிலேருந்து எடுக்கலைன்னா நான் காணாமல் போயிருப்பேன். இப்போ தாய் என்பது ரொம்ப அழகான ஒரு பெண். அந்த பெண்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தது தான் இந்த உலகத்தை சிறந்த மக்கள். அவங்க ஜெயிக்கிறதுல அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் இந்த தாய் ஜெயிக்கும் கண்டிப்பாக. அதுக்கு பெரிய தகப்பனாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள். 6 அடி 4 அங்குலம். கீபோர்டு எப்படி வாசிப்பானே தெரில. கீழே குனிஞ்சு வாசிப்பானா, மேலே வச்சு வாசிப்பானா, நீ ஏதோ தேர்ற நினைக்கிற. அடிக்கடிக்கு வந்து அடிக்கடி தொட்டு தொட்டு பார்க்குறான் எல்லாருமே. தம்பி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய தம்பி, நல்ல தைரியசாலி. அவ்வளோ பயம் இருக்கும் அது அவனுக்கு. அவன் வாழ்க்கையை பற்றி கேட்டால் வாங்கி சந்தோஷப்படுவாங்க. அம்மா சொல்லுவாங்க நிறைய. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கோமதி தங்கச்சிமாக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க ஆத்துக்காரங்க நல்ல பழக்கம் எனக்கு. அதனால் தங்கச்சிமாக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மேடையில் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசு அதை தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தியிருந்தால் அதை பெரிய மன்னிப்பு. வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கலகலப்புக்கு பஞ்சமில்லை, கமல் போல் ஆசான் இவருக்கு எவரும் இல்லை. இவர் வந்தால் சிறப்பு, இவர் பேசினால் சிறப்பு. ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த திரைப்படத்தில் என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக ஒரு விஷயம் பண்ணும்போது கேட்பாங்க, என்ன ப்ரூஃப் வச்சுருக்க, இதை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும். நல்லா இருந்துச்சுல்லண்ணே. இப்போ வந்தவொடனே யோசித்தேன். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் கவிதா மேடத்தில் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கவிதா மேடம் வாங்க மேடம். ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு. அதை நான் அவமதிக்கிறேன்.
ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் ஆண்கள். இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும். லேடிஸும் கைதட்டலாம். எந்த துறையில் நாங்கள் உங்களை வந்து பின்னோக்கி வச்சுருக்கோம், முன்னாடி இப்போ கூட பாருங்கள், இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான். ராதியா மாஸ்டரை மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா. இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதின்னு பெண்கள் நதி தான் ஓடுது. எங்கேயாவது ரோபோசக்கர் நதி, ஸ்னேக நதின்னு ஓடுதா? கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா? அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய்மொழின்னு இருக்குது, தந்தை மொழின்னு இருக்கா, மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்கிறோம். அங்கேயும் நீங்கள் தான். அப்படின்றப்ப என்ன மேடம், வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன். இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. நான் தாரத்தவே தாயாகத்தான் பார்க்குறேன். அதனால் வந்து அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டினா, ஏன்னா நம்மளை உட்கார வச்சு 1008 கேள்வி கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் சொன்னது தான், நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பி இதை கேள்றேன்னு சொன்னீங்க. அதனால் அந்த கேள்வியை கேட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். மாஸ்டருடைய சாங்கில் ஒரு 3-4 சாங் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சாங் வந்து சோலோ சாங் பண்ணியிருக்கேன். அது கூடிய விரைவில் அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதற்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேண்ணே. இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான். அப்படி அம்பி படத்தினுடைய பேர் அம்பி சொல்லிட்டேண்ணே. அம்பி வந்து அந்த படத்தினுடைய பேர். அதில் இந்த தம்பி நடித்திருக்கேன். அதனால் இந்த அண்ணன்மார்கள்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத. ஆஹா, அம்பி நம்பி தங்க கம்பி, இதை விட வேறு என்ன வேணும் மாஸ்டர்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னு வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. ஸ்னேகனான நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம். அவங்களும் ஓகேன்னாங்க. அதனால் அந்த கேள்வி நான் முன்னிறுத்தினேன். நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். நன்றி. முடித்து வெள்ளித்திரையில் கைத்தட்டல் பெறும் நடிகர் சந்தோஷ் பிரதாப் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். ரொம்ப நன்றி. யாரோ ஒரே ஒருத்தர் மட்டும் என் பேர் கத்துனாரு, அவருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராதிகா மாஸ்டர் ஆக்சுவலாக அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைரக்டோரியல் டெபியூ வந்து நான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். இல்லையா, நம்ம பைலட் ஃபிலிம் பண்ணோம். வெரி ஹாப்பி டு பி இயர். ஒரு படமாக முடிச்சு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். தெரியும் நம்ம கூட இருந்து எவ்வளோ போராடி இருக்கோம் ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அண்ட் அப்பயே சொல்லியிருக்கீங்க மியூசிக் பற்றி பையன் பண்ணிகிட்ருக்கான்னு. வெரி ஹாப்பி டு விட்னஸ் லைக் இந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு. அது மாதிரி ராஜன் சார், நம்ம ஒரு படம் ஆரம்பித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. நம்ம ஆமாம் அந்த ஃபைட் படம் தான், அதே தான். அண்ட் எஸ், மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி பிசாசு 2 ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். தன்ஷிகா, நாங்கள் இப்போ தான் ஒரு வெப் சீரிஸ் முடித்தோம் நாகா சாருக்கு. ஸோ அதுவும் கூட சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம் இதே ஸ்டேஜில் நான் நினைக்கிறேன். யோகி சேது சார் லைக் பிக் ஃபேன் ஆஃப் யர்ஸ். நயாண்டி தர்பார் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நான் அந்த டைம்லலாம் அவ்வளோ, நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் உங்கள் ஷோலாம் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஸோ இப்பயும் அதே ஸ்பீச் தான். லைக் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார். லைக் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டார். எப்படி ஒருத்தரால் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு. சில பேச்சாளர்கள் வந்து பயங்கரம் மயக்கிடுவாங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவரே தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். லைக் எல்லாமே வந்து மாறிட்டே இருக்குது. இப்போ வந்து பயங்கர போராட்டமாக இருக்குது ஒரு படம் பண்ணுறது அப்படின்ற விஷயம். யுகங்கள் மாதிரி தான் யோகி சேது சார். கண்டிப்பாக இதுவும் மாறும், நல்லபடியாக சினிமா வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள்லாம் ஸோ ஐ திங்க் சினிமா வந்து அவங்க நல்ல காலத்தில் இருந்து இப்போது இருக்கிற டைம், இப்போ ஒரு டஃப் டைமும் பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த டஃப் டைம்லேயே நாங்கள் சர்வை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட கஷ்டம் உங்களுக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட். லைக் நிறைய நல்ல படங்களும் வருது, நல்ல படங்கள் கவனிக்காமலேயும் போகுது.
அதே மாதிரி சில படங்கள் வந்து ட்ரெண்ட் செட்டராக சொன்னீங்க. ஸோ அந்த படங்கள் வந்து சில நேரத்தில் எங்களுக்கே ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். எப்படி இந்த மாதிரி படம் தான் ஒரு வேளை பண்ணுமோ அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கே வரும். ஸோ சம்மர் அந்த போராட்டத்தில் தான் நாங்களும் இருக்கோம். கண்டிப்பாக நல்ல படங்களை செஞ்சு பண்ணி மறுபடியும் ஜெயிப்போம் நாங்களும் நம்பிட்டு இருக்கோம். அண்ட் congrats to all the crew members here. கோபி அண்ணா லைக் அவர் ரொம்ப ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது நாங்கள் 2 பேர் தான் ஹீரோஸ் இருந்த டைமில். ஸோ அந்த டைமில் அண்ணனும் நானும் ஒர்க் பண்ண ஆரம்பித்த ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சந்திரமௌலி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டர்ஃபுல் ஹியூமன். அதுக்கப்புறம் இந்த குக் வித் கோமாளி ஷோ மூலயமா மறுபடியும் எனக்கு கால் பண்ணி பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோம். அண்ட் லவ்லி ஸ்னேகன் சார், உங்கள் பாட்டோட பயங்கர ஃபேன். அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் அம்மா என்று அழைக்காத பாட்டுக்கு அப்புறம் உங்கள் பாட்டு கேட்டால் மட்டும்தான் அந்த ஃபீல் பயங்கரமாக வரும். ஸோ ரொம்ப அழகான பாடல்கள், இன்னும் நிறைய பாட்டு நான் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன் உங்ககிட்டேருந்து. அண்ட் ரோபோ சங்கர் சார் அவங்க டாட்டர் லைக் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ விஷஸ் டு யூ டூ அண்ட் டு ஆல் த டான்ஸ் க்ரூ மெம்பர்ஸ், கோ டைரக்டர்ஸ், எவ்ரி ஒன். பெரிய கஷ்டம்தான் படம் பண்ணுறது. ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இந்த படம் ஏற்கனவே ஜெயிச்சிச்சு அப்படின்னு நினச்சிருங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு பாத் பிரேக்கர் நான் சொல்வேன் நான். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அகெயின் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.